ஹாய் ஆல் ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுற வேலண்டைன்ஸ் டே. ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம், பட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீசஸ் கிரைஸ்டோட லவ் வந்து எப்போவுமே ஃபெயிலியரே ஆகாது. அண்ட் தென் அவரோட லவ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். நீங்கள் பேசினா அவர் பொறுமையாக கேட்பார். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு விஷ் இருந்ததுனாலும் அதை பொறுமையாக கேட்பார். அண்ட் தென் நீங்கள் ஏதாச்சும் விஷயத்தை பற்றி சொல்லணும், இல்லை உங்களோட லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், இல்லை நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னாலும் அவர் கேட்பார். நீங்கள் அழுதிங்கன்னா உங்கள் கண்களை துடைப்பார். அதே மாதிரி இந்த லவ் பிரேக்கப்பே ஆகாத லவ், நியூவாக ஒரு லவ் வராது. இவரோட லவ் நீங்கள் எப்போனாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பார். ஆல் த டைம் 24/7 அவர் உங்களுக்காக மட்டும்தான் காத்துட்ருப்பார். ஒரு தப்பான ஒரு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கனால நம்ம வாழ்க்கையே தொலைஞ்சு போகலாம். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட்டை நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபு நல்ல பிளாசம் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பூம் ஆகுறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதேமாரி உங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவல், ஹையஸ்ட் லெவலில் நீங்கள் போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏசப்பா எப்போவுமே அவர் லவ்வை எப்படி ஷவர் பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா, நீங்கள் மேலே உங்களை வசனங்கள் சொல்லுதில்ல, மத்தேயு 5:14 ஏசப்பா சொல்லியிருக்காரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்படாது அப்படின்னு போட்டிருக்குல்ல வசனங்கள். அதுதான் ஏசப்பா உங்களை மலை மேலே இருக்க ஒரு பட்டணம், ஒரு லேம்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைட் இருக்குது. நீங்கள் மலை உச்சியில் இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அந்த மாதிரி உங்களை மாற்ற போகிறேன். ஏன் ஒரு இப்போ இருக்க உலக வாழ்க்கையில் இருக்க லவ்வுக்காக இது பண்ணுறீங்க? அந்த லவ் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வராது. உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லுவாங்க, உங்களை நம்புகிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ப மாட்டாங்க. உங்கள் கூட இருக்கேன்னு சொன்ன பர்சன் லாஸ்ட் வரைக்கும் இருக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிங்கன்னா கூட அதை பெருசாக்கி உங்களை அசிங்கப்படுத்தி ஊரெல்லாம் சொல்லி உங்களை டேமேஜ் பண்ணி உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன பொய் சொன்னீங்களா கூட மறுபடியும் ஏசப்பா கிட்ட போனீங்க அப்படின்னா அவர் உங்களை இன்னும் அரவணைச்சிக்குவார். எனக்கு லவ் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அன்பு கொடுக்க யாரும் இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா ஆண்டவர் ஒருவர் இருக்கார். அவரோட அன்பு விலை மதிப்பில்லாத அன்பு. அவர் நம்மளுக்காக எப்போவுமே காத்துட்ருப்பார். ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரோஸை கொடுத்துட்டு அப்படியெல்லாம் அவர் வெயிட் பண்ண மாட்டார். அவர் இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் கொடுத்துட்டு உங்களுக்காகவே இந்த உலகத்தை படிச்சிருக்கார். வெறும் ரோஸ்க்காகவும் ஒரு சாக்லேட்ஸ்க்காகவும் சும்மா அவங்க பேசுகிற ஃபேன்சியான டாக்குக்காகவும் இல்லை, உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி வேர்ட்ஸுக்காகவும் ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர் சொன்ன சொல்லை மாறாத தேவன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு வசனத்தை வாக்குத்தத்தம் பண்ணி அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா நிறைவேற வரைக்கும் அவர் போராடுவார் உங்களுக்காக. அவர் அது எப்போ தருவார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்ற வேலையில் எல்லாத்தையும் நடக்கிற டைமில் அவர் கொடுப்பார். நீங்கள் அதில் அவர் சர்ப்ரைஸ் பண்ணுவார். இப்போது நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நான் என் லவருக்கு நான் போய் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மினிட்ஸ் மட்டும்தான் அந்த சர்ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா, அதை நீங்கள் லைஃப் லாங் வச்சு பொக்கிஷமாக வச்சு நீங்கள் லைஃப் லாங் பாதுகாக்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் நீங்கள் துதிப்பீங்க. அந்த அளவுக்கான சர்ப்ரைசஸை ஆண்டவர் தருவார். ஸோ நான் தனியாக இருக்கேன், அன்பு கொடுக்க யாரும் இல்லை, என்கிட்ட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க என்னை பிரச்சனை பண்ணிட்டாங்க, இவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கும்பிடு போட்டு தேங்க்யூ ஸோ மச் சொல்லி, ஏன்னா உங்களுக்காக இவ்வளோ தூரம் அன்பு கொடுக்குற ஆண்டவர் இருக்கும் போது நீங்கள் ஏன் அவங்க பின்னாடி போகணும்? ஓகேவா? ஸோ நம்ம எந்த மனுஷங்களாக இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கொடுக்கறது யாருன்னா ஆண்டவர் தான் கொடுப்பார். நீங்கள் இவ்வளவோ தப்பு பண்ணுங்க, எக்கச்சக்கமான தப்பு பண்ணுங்க, ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது அவர் சொல்லுவார், மறுபடியும் உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி மறுபடியும் உங்களை கூட்டிகிட்டு தான் போவார். ஸோ ஆனால் ஒன்ஸ் தப்பு பண்ணிங்கன்னா மறுபடியும் அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அவரோட அன்பு கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம அதில் ரொம்ப ரொம்ப பிளஸ்டு அவரோட அன்பு கிடைச்சதுக்காக. நான் என்ன சொல்லுவேன்னா, என் லைஃப்பில் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு சொன்ன பர்சன் யாருமே என் கூட இருந்ததில்லை. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒருத்தர் மாறாதவர் பார்த்தா என் ஏசப்பா மட்டும்தான். நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவேன் அவரை, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவேன். அதாவது ஏன் நான் சால்வேஷன் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, ஓகே நம்ம லைஃப் எண்ட் ஆகுது, அந்த டைமில் என்கிட்ட முகமாய் வந்து நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி எனக்காக பேசின ஒரே ஆண்டவர் அவர் தான். இந்த ஊரில் இருக்கவங்க யாருமே என்னை நம்பலை, நீ தப்பான பொண்ணு, ரொம்ப மோசமானவங்க, நீ பொண்ணே இல்லை, நீ அப்படி வச்சுக்காத, நீ நல்லவ இல்லை கெட்டவ அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி என்னை உயர்த்தி வச்சிருக்காரு ஆண்டவர். இப்போ வைக்கலைனாலும் கண்டிப்பாக உயர்த்துவார். நான் சொல்லுவேன், ஆமாம் நான் தப்பு பண்ணேன், இப்பயும் நான் சொல்கிறேன், ஆமாம் நான் தப்பு பண்ணேன், ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன், அதை விட அன்பு எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு சொல்கிறேன், நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன் உனக்காக. விட்டுட்டு போயிட்டாங்கன்னா போகட்டும், நல்லா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. என்னை விட்டுட்டு போன அத்தனை பேருக்கும் நான் சொல்லுவாங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் எனக்காக உண்மையாக இருக்க ஒரே ஒரு ஆண்டவர் அவர் மட்டும்தான். அவர் என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாரு, என் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறாரு, என் முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறது அவர் தான், என் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்க. நிஜமாக சொல்கிறேன், டெய்லி இட்ஸ் மை வேலண்டைன்ஸ் டே. ஏன்னா டே பை டே டெய்லியும் பார்த்தா ஒவ்வொரு அதிசயங்களும் எனக்கு காமிப்பார். நான் இருக்கேன், அவர் இருக்க அத்தனை விஷயங்களையும் எனக்கு ப்ரூஃப் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார். நான் இருக்கேன், நீ ஏன் கொலைப்பட ஷாலி, நான் இருக்கேன், நீ ஏன் கொலைப்பட. ஒரு சின்ன விஷயம் தான் நான் ஆசைப்படுவேன், அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னும் போது ஆஃப்டர் சால்வேஷன் சொல்கிறேன், கிடைக்குமா எசப்பா, இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிரும், எனக்குன்னு இருந்தால் அது கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா கூட எனக்கு அந்த பெயினை கொடுக்க மாட்டார் ஏசப்பா. ஆனால் சாட்டன் என்ன பண்ணுவான், நம்ம ஓகே இது இல்லை அவள் தான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க இல்லாத ஒரு பர்சனை நினச்சி அவங்கள நினச்சி நம்ம துக்கப்பட்டு இருக்கும்போது இன்னமும் துக்கத்தை அவன் கொடுப்பான். அதுதான் டீமண்டோட வேலை. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, எல்லா டேவும் நம்மளுக்கு வேலண்டைன்ஸ் தான், பட் ஒன்லி வித் ஜீசஸ் கிரைஸ்டை ரொம்ப நம்புங்க, அவர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கார், எப்போவுமே அவர் காத்துட்ருப்பார். சரியா? ஸோ லவ் காட், என்ன சொல்கிறது, அவர்கிட்ட போய் நிறைய மன்றாடுங்க. அவர் வந்து ஒரு பெரிய ராஜா இல்லையா? ஸோ அவர்கிட்ட மன்றாடும் போது நம்ம நீல் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் அவரை கேளுங்க, அவர் உங்களுக்காக செய்வார். உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, இல்லை என்ன வேணாலும், உங்களுக்கு இந்த பர்சன் வேணும், இந்த பர்சன் வேணாம், இதெல்லாம் இருந்தாலும் அவர் தான் டிசைட் பண்ணுவார். எந்த சூழ்நிலையும் அவர் மாற்றி போடுவார். ஓகேவா? ஸோ பிலீவ் காட், பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். Jesus Christ is the only love and pure love, true love, never ending love. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். எனக்காக நீங்கள் இருக்கீங்க, எவ்வளோ அழகானவர், எவ்வளோ நல்லவர் இல்லை அவர், நம்மளுக்காக எவ்வளோ செஞ்சுருக்க. நம்மளுக்காக ஒரு பர்சனை நீ போய் என்னை மன்னிச்சிரு, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் எவ்வளோ பெரிய பாவனா பண்ணலாம், மன்னிச்சிரு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களை மன்னிப்பாங்களா? மன்னிக்கவே மாட்டாங்க. ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, என்னை ஏன் இப்படி பண்ண, என்னை ஏன் அவமானப்படுத்தினேன், உன்னை தானே நான் நம்பினேன், அப்புறம் என்ன கொஷின் சொல்கிறோம், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், நான் உனக்காகவே வாழ்ந்தேன், நீ என்னை ஏமாற்றிட்ட இதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன திரும்ப சொல்ல, இந்த மாதிரி எந்த கொஷினுமே கேட்க மாட்டார். தப்பு பண்ணிட்டியா, இட்ஸ் ஓகே, நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன், லவ் யூ, கம் க்ளோசர் டு மீ, இதுதான் சொல்வார். அவர் சொல்கிற வார்த்தை இதுதான். பரவாயில்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸ்லி நீங்கள் எந்த பொய்யும் சொல்ல மாட்டீங்கல்ல. நீங்கள் பொய் சொல்லியிருந்தாலும் அவர் உணர்த்துவார், நீ இந்த பொய் சொன்னல, ஏன் இந்த பொய் சொன்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். கேட்கும்போது ஆமாம் ஏசப்பா நான் பொய் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டால் அவரும் அக்செப்ட் பண்ணுவார் நம்ம மன்னிப்பை. ஸோ பிலீவ் காட். எப்போவுமே ஏசப்பாவை கைவிடாதீங்க, அவருக்கு தினமும் லவ் கொடுங்க, நிறைய லவ் கொடுங்க. அவர் அதை விட அதிகமாக லவ் தருவார். நிறைய லவ் யூ சொல்லுங்கள். அவரோட லவ்வை வந்து எதில் வந்து அவர் காமிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தா அவரோட பைபிளில் தான் காமிச்சிருப்பார். ஸோ அந்த பைபிளை நிறையா படிங்க. அவரும் வந்து மலை மேலே இருக்க பட்டணம் போல் அவங்க உயர்த்தி வச்சுருப்பார். கண்டிப்பாக அவரை ரொம்ப நம்புங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், லவ் ஜீசஸ் கிரைஸ்ட். டோன்ட் ஃபார் அன்னெசரி லவ். ஹியூமன் வாழ்க்கையில் இருக்க லவ்வை கொடுக்காதீங்க. அந்த லவ்வே உங்களுக்கு தேவைப்பட்ட ஆண்டவர் கொடுப்பார். இல்லை அந்த லவ் தரக்கூடாதுன்னு நினச்சாருன்னா அவர் தரமாட்டார். ஆனால் உங்களுக்கான ஏற்ற துணையை அவர் கண்டிப்பாக செய்வார். அந்த மனுஷனும் ஏசப்பாவை லவ் பண்ணுற பர்சனாக தான் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இல்லை அப்படின்னா, இல்லை உங்களுக்கு லவ்வே கிடைக்கல, ஹியூமன் பீப்புள்கிட்டேருந்து உங்களுக்கு லவ்வே கிடைக்கலன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் உலகத்தில் லக்கியான பர்சன். ஏன்னா காடோட லவ் உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் என்னென்ன ஹியூமன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அத்தனை லவ்வுமே ஆண்டவர் உங்களுக்காக கொடுப்பார். ஸோ பிலீவ் ஜீசஸ். ஜீசஸ் இஸ் தி ஒன்லி லவ், ஒன் அண்ட் ஒன்லி லவ், ட்ரூ லவ், பியோர் லவ். இந்த லவ்வில் எந்த ஒரு கலப்படமே இல்லாத லவ், எதுவுமே இல்லாமல் ஹைட் அண்ட் சீக் பண்ணுற லவ் கிடையாது ஆண்டவரோட லவ். ஸோ பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் என்ஜாய் யுவர் வேலண்டைன்ஸ் டே வித் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் லவ் யுவர் காட் ஆல்வேஸ். நான் என்ன நினைப்பேன்னா, ஓகே வேலண்டைன்ஸ் டே அவர் என்ன கிஃப்ட் தருவார் அப்படின்னா, ஏதாவது ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கிஃப்டாக தருவார்.
அதுதான் நான் சொன்னேன்ல, அந்த gift எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் நீங்கள் வச்சு அவருக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த லவ்க்காக காத்துருங்க, அந்த கிஃப்ட்டுக்காக காத்துருங்க. இந்த gift எப்படி கேட்கலாம்? பை ப்ரேயர்ஸ்னால தான் கேட்க முடியும். ஸோ நிறைய ப்ரே பண்ணுங்கள். ப்ரே பண்ண 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 நிறைய லவ்வை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் ஆண்டவர். ஸோ பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட், பிலீவ் காட். அவர் லவ்வுக்காக காத்துருங்க. அவர் நிறைய செய்வார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார். ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா, லவ் யுவர் காட். ஓகே, பை பை, டேக் கேர்.